Subscribe for more content. Good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.9ல ஃபர்ஸ்ட் சம்ல தேர்ட் அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பார்ப்போம். -3/2, 1 சம் கொடுத்துருக்காங்க. ஜெனரல் ஃபார்ம் இந்த ஃபார்முலாவை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த 3/2வை நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எடுத்துக்கணும். இந்த 1 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ஃபா பீட்டாவுக்கு 1 அப்படின்ற இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதில் இந்த ஃபார்முலாவில் இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டை அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்டை அப்படியே எழுதிக்கிறோம். மைனஸ் ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதில் நம்ம என்ன எழுதணும்? -3/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன? 1 ஈக்குவல் டு 0. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி ஆர்டராக எழுதிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டு மைனஸ் என்னது? ப்ளஸ் 3/2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. 2 இன்ட்டு 1 2 சாரி, அதாவது 2ஆல் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும், 2ஆல் இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x plus 2 into 1 2 equal to 0. Next fourth sum, minus of 2 minus a whole square a plus 5 whole square. General form எழுதியாச்சு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எடுத்துக்கிறோம். இதை ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். மைனஸ் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன? minus of 2 minus a whole squared into x plus alpha beta value na a plus 5 whole squared equal to 0. So x squared அப்படியே எழுதிக்கிறேன். minus to minus என்ன வரும்? plus plus இந்த 2 minus a whole squared into x plus a plus 5 whole squared equal to 0. So, நம்ம value find பண்ணியாச்சு, that's all.